என்ன சேட்டா, நீங்கள் போட்ட மந்திரங்கள் எல்லாமே உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி நீங்கள் வெளியில் போவீங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கே நீங்கள் போவீங்க. இது தாண்டா சொல்லுவான் கர்மா கர்மா கர்மான்னு சொல்லிட்டு. அதாவது இன்னைக்கான எவிக்ஷன் அப்டேட்டை பார்த்த வரைக்கும் ட்ரிபிள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. யார் யார் எவிக்ட் ஆக போகிறாங்க, என்ன காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வாரம் ஃபேமிலி ரவுண்டில் வந்து ஒவ்வொரு ஃபேமிலியும் என்னெல்லாம் சொல்லணுமோ தெளிவாக சொன்னாங்க. அதுலேயும் குறிப்பாக ஸ்ரீரஞ்சனி அவர்கள் அமித்துடைய மனைவி வந்து சேட்டா கிட்ட என்னத்தெல்லாம் வரையணுமோ அத்தனையும் வரைஞ்சி விட்டு போனாங்க. தயவு செய்து பார்வதியை விட்டு விலகிப்போ, பார்வதி கூடயே நீ இருந்தீனா உங்க கூட யாரும் வந்து சேர மாட்டாங்க, பேச மாட்டாங்க, எல்லார் கூடவும் பேசு, எல்லார்கிட்டையும் பழகு, அப்போதான் அவங்களுடைய சைடு என்னன்றது உனக்கு புரியும். பார்வதி உன்னை நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா, அவள் கேமுக்காக அவள் யாரை வேணாலும் தூக்கி பஸ்ஸு கடியில் போடுவா. போயிட்டால சேட்டா, போயிட்டால வெளியில் போய் துரத்தி விட்டாங்களே மக்கள். வெளியில் போய் எல்லாத்தையும் பார்த்த பிறகு சேட்டா உணர்வாரா? திரும்பி ரீஎன்ட்ரி வரும்போது உணர்வீரா? சேட்டா என்ன சேட்டா, கியா சேட்டா, அவ்வளவு சொல்லிட்டு போனாங்க. சாண்ட்ரா கூட உட்காராத, சாண்ட்ரா அழுகிறானா நீ போய் பேசாத. அது வந்து எப்படி சொல்கிற, இனப்பற்று, மலையாளிக்கும் வரக்கூடிய இனப்பற்று. என்னதான் மனைவி சொன்னாலும் ஏன் ஊருக்காரி அவளை விட்டு நான் வருவேனா அப்படின்னு போய் மறுபடியும் உட்காந்தாப்புல. கேமில் வந்து உருப்படியாக மூவ் ஆன் பண்ணுறதுக்கு எதையா பண்ணியா அப்படின்னா இந்த பீடை கூடையும் அந்த பன்னாடை கூடையும் உட்காந்துக்கிட்டு திவ்யா மேலே எனக்கு ஜீரோ ரெஸ்பெக்ட். எனக்கு ரெஸ்பெக்டே கிடையாது. நேத்திக்கு திவ்யா மேலே எனக்கு ரெஸ்பெக்டே கிடையாது. இன்னைக்கு என்ன சொல்கிறாப்புல, திவ்யா இந்த வாரம் வெளில போனால் நல்லாயிருக்கும், கேம் வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும், டாப் 10 அப்படின்னும் போது அது வந்து நல்லாயிருக்கும். திவ்யா வந்து இருக்கிறது, திவ்யா போகணும். ரொம்ப பண்ணுறாங்க, ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, ரொம்ப அதுவாக பண்ணுறாங்க, ரொம்ப இதுவாக பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை திவ்யா வந்து கப்பு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அம்பட்டு பயில்களும் தற்கொலை பண்ணிப்பானுங்க போல இருக்கே. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு எதிராக இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அமித்துக்கெல்லாம் பிஆர் இருக்கா அப்படின்னு வந்து ஷாக் ஆகிட்டாங்க. அமித்துக்கெல்லாம் ஆர்மி இருக்கு, வெறும் 15 பேர் கொண்ட குழு இருக்கு, சீரியஸாகவே இருக்கு, யாருக்கும் தெரியல. ஸோ உட்காந்து பேசி தன்னுடைய கேமை விட்டு பார்வதிக்கு ஒரு சப்போர்ட்டராகவும் சாண்ட்ராவுக்கு ஒரு ஷோல்டராகவும் இந்த வீட்டுக்குள்ளே காலையிலேருந்து அவனுங்க உட்காந்து திவ்யாவை கழுவிக்கிட்டே இருக்கிறானுங்க. இந்த ஆளும் கூட உட்காந்து சோத்தை தின்னுக்கிட்டு இவனும் கூட சேர்ந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அமித். ஸோ இன்றைக்கான முதல் எவிக்ஷன் வந்து அமித் அவர்கள் ஆகிருக்கிறாங்க. நான் சேச்சியும் சேர்த்து அனுப்பணும்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த மேடம் இன்றைக்கி வந்து ஒரு கான்ட்ரவர்சியை கிளப்பி விட்ருக்காங்க. இதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடணும்னு நினச்சா, சரி வேணாம், நமக்கு டைம் இல்லை. என்னென்னா லாங்குவேஜை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. லாங்குவேஜ்னால் ஒவ்வொருத்தருக்கும் பேர், தமிழில் பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சமஸ்கிருதம் தமிழ் அப்படின்ற ஒரு பேச்சு வரும்போது சேச்சி என்ன சொல்லுது, தமிழ்நாட்டு மக்களே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை இந்த சேச்சியை தூக்கி வெளில போடணும். ஏன்னா தமிழ் ஏற்கனவே இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே. ஏற்கனவே கன்னடத்தில் இருந்து தான் கன்னடம் வந்து தமிழில் இருந்து தான் பிறந்தது அப்படின்னு உலகநாயகன் கமலஹாசன் பேசி அது ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியாக போய் தக் லைஃப் படமே அங்கே நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு எவ்வளவோ பிரச்சனை போச்சா. தக் லைஃப் தானே, தெரில என்ன படம்னு, தக் லைஃப் தான் நினைக்கிறேன். ஓகே, ரீசெண்டாக இந்த பிரச்சனை நடந்ததுங்க. வீட்டுக்குள்ளே இந்த மேடம் சமஸ்கிருதத்தில் இருந்து தானே தமிழே வந்துச்சு. யார்? சாண்ட்ரா. நீ பார்த்தியா, நீ படிச்சியா? சொன்ன உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே செதறிட்டாங்க. பார்வதியிலேருந்து விக்கல்ஸ்லேருந்து எல்லாருமே செதறிட்டாங்க. ஐயோ அம்மா அப்படிலாம் பேசாதீங்கம்மா, ஒட்டுமொத்த ஓட்டும் உங்களுக்கு போயிடும், இப்படிலாம் நீங்கள் பேசி மாட்டிக்காதீங்க, வாய்ப்படாதீங்க, தமிழ் தான். உடனே அமித் வந்து சுதாரிஸ்டாப்பில் தமிழ் தான் வந்து பழமையான லாங்குவேஜ், தமிழ்லேருந்து தான் மலையாளமே வந்துச்சு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறமா இவங்க சேச்சி சொல்லுது, ஏன் அது எனக்கு தெரியும், சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து தான் மலையாளம் வந்துச்சு, எனக்கு அது தெரியும். அப்போ தமிழ்நாட்டை பற்றி எதுவுமே தெரியாமல், தமிழ் மொழியை பற்றி எதுவுமே, இதுதான் சொல்கிறது இந்த திருட்டு திராவிட கூட்டம். இப்படி தான் இவங்க வந்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு வேணும்,
தமிழ்நாடு மக்கள் வேணும், தமிழ்நாட்டில் இருந்து வர காசு வேணும், ஆனால் தமிழும் வேணாம், இந்த இனமும் வேணாம். அவங்களுக்கு வந்து இங்கே இருந்துக்கிட்டே அவங்களுடைய ஆட்களை வளர்க்குறது தான் இவங்களுடைய வேலை. இது தெரியல, பாதி பேருக்கு தெரில. இது வந்து தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாமல் சொன்னாங்களோ வன்மத்தில் சொன்னாங்களோ தெரியாது. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. சேச்சி, நான் சேச்சியை வந்து அனுப்புவாங்கன்னு நினச்சேன், ஆனால் சேச்சி வந்து அனுப்பலை. சேச்சியை வந்து சூட்கேஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறாங்களாமா. ஸோ அமித் அவர்கள் இன்றைக்கி முதல் நாளாக எவிக்ட் செய்யப்படுறாருங்க. பேசின பேச்சு கொஞ்சம் நஞ்சம் பேச்சா பேசின சேட்டா, வெளியில் போயிட்டு தயவு செய்து எல்லா ரிவ்யூவும் பாரு, நீ என்ன பேர் எடுத்து வச்சிருக்கேன். சொம்பு, லிட்ரலாக பார்வதியுடைய சொம்பு. பார்வதி எதனா பேசினா கோவப்படாத, சட்டை போடாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத. பார்வதியும் கமருதனையும் சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளோ மாமா வேலை பார்த்தாப்புல. தேவையா இது? தனியாக இருந்தால் கூட இன்னும் கொஞ்ச நாள் போயிருக்கலாம். சேட்டா முதல் விக்கெட்டு அவுட்டு. இன்னும் 2 விக்கெட்டு போக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 விக்கெட்டு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சுபிக்ஷா மற்றும் கனி அவர்களை வந்து சண்டே எபிசோடில் எவிக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அப்டேட் கொஞ்சம் நேரத்தில் வரும். இப்போ நான் பேசி இந்த வீடியோ போடுறதுக்கு லேட் ஆயிரும். இந்த வீடியோ வரும்போது நான் போடும்போது மேபி அப்டேட் வந்திருக்கலாம் யார் எவிக்ட்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ எனிவே சேட்டா அண்ணன் அஃபிஷியலி எவிக்ட் ஆகிட்டாப்புல. தேவைதாண்டா இந்த 5 பேர். இவங்களுக்கு என்னென்னா, அமித், சாண்ட்ரா, பார்வதி, கானா வினோத், கமருதீன், இந்த 5 பேர் தான் டாப் 5 அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்களாம் ஒருத்தராக வெளில போகணும். அதுவும் திவ்யா போய் ஆகணும்னு சேட்டா காசை சேட்டா போயிட்டாப்புல. கிரீஸ் டப்பாவை எப்படி உதைச்ச அது. இன்னொன்று வந்து வாரதீஸ் மேலே கையை வச்சா முதல் டெட் பாடி நீதாண்டா அப்படின்ற மாதிரி வாரம் வாரம் இனிமேல் வந்து போக தான் போகிறீங்க. பார்த்துட்டே இருங்க. ஸோ மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.